ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னிலேருந்து சிலபஸ் படி பாலிட்டி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பாலிட்டியில் ஃபஸ்ட்டு வந்துட்டு வரலாற்றோட பின்புலம் பற்றி பார்க்குறோம். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கு வந்து 1773 வந்து ஒழுங்குமுறை சட்டம்னு தெரியும். 1773 ஒழுங்குமுறை சட்டம். இந்த டைமில் வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் வந்துட்டு வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரல். அப்போ பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா நார்த் பிரபு. வங்காளத்தின் கீழே வந்து பம்பாயும் சென்னையும் கண்ட்ரோலில் இருந்துச்சு. 1774 தான் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் உச்ச நீதிமன்றம் வந்து அமைக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு தலைமை நீதிபதியும் 3 நீதிபதிகளும் இருப்பாங்க. நம்மளோட முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சர் எலிஜா இம்பே. முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே. 1781 வந்து இந்த 73 ஒழுங்குமுறை சட்டத்திட்டத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைகளை களைதல். இதில் என்னென்ன குறையெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே களையறதான் இந்த 1781வது சட்ட திருத்தம். அதுக்கடுத்து 1784 பிட் இந்தியா சட்டம். ஸோ பிட் இந்தியா சட்டத்தில் பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா வில்லியம் பிட். கவர்னர் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் கவர்னர். ஸோ ஒழுங்குமுறை சட்டத்தப்பையும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் கவர்னர். பிட் இந்தியா சட்டத்தப்பையும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் கவர்னர். இதுக்கு கீழே வந்து ஒரு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கு. அந்த கட்டுப்பாட்டு வாரியம் கண்ட்ரோல்ல வந்து ஒரு குழு இருக்கு. அந்த குழுவில் வந்து 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு எப்படி வந்து சேலரி வருது அப்படின்னா ஊதியம் வந்து கம்பெனியிடம் இருந்து பெறப்பட்டது. ஊதியத்தை கம்பெனி கிட்ட இருந்து அவங்க வாங்கிக்குவாங்க. இது வந்து இரட்டை அரசாங்க முறையா இருந்துச்சு. அதாவது பிட் இந்தியா சட்டம் வந்து இரட்டை அரசாங்க முறையா இருந்துச்சு. இது ஒரு தோல்வியான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். தோல்வியாக கருதப்பட்டது. அடுத்து 1793வது சாசன சட்டம். ஜான் ஷோர். கம்பெனியோட ஆட்சி வந்து மேலும் 20 ஆண்டுகள் நீட்டிப்பு. இந்த சாசன சட்டமே வந்துட்டு ஒரு 20 இயர்ஸ் ஒன்ஸும் வந்துட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 20 வருஷத்துக்கு ஒருக்கா போட்டு அதை நீட்டிக்கிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 1793 ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தோம் 73, அப்போ 83, 93 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த சாசன சட்டம் போட்டு 20 வருஷத்தை வந்துட்டு நீட்டிப்பு பண்றாங்க. 1806 வந்து பெர்லின் ஆணையம். 1807 வந்து மிலன் ஆணையம். இந்த பெர்லின் ஆணையம் மிலன் ஆணையம் என்ன பண்றாங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் பிரிட்டிஷ் பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு தடை பண்றாங்க. ஐரோப்பிய நாடுகளில் பிரிட்டிஷ் பொருட்களை வந்து இறக்குமதி செய்வதற்கான தடை விதிக்கிறதா இந்த பெர்லின் ஆணையம் மிலன் ஆணையம். அடுத்து 1813வது சாசன சட்டம். 93 பார்த்தோம். ஸோ 1803 13 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த சாசன சட்டத்திலையும் ஹேஸ்டிங்ஸ் பிரபு தான் இருக்கிறாரு. கம்பெனியின் ஆட்சி வந்து மறுபடியும் ஒரு 20 இயர்ஸ் வந்துட்டு நீடிக்கிறாங்க. சீனா தவிர பிற நாடுகளோட நம்ம வந்து வணிகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய கல்வி வளர்ச்சிக்கு வந்து 1 லட்ச ரூபாய் ஒதுக்கீடு பண்றாங்க. இந்திய கல்வி வளர்ச்சிக்கு 1 லட்சம் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட சாசன சட்டம் 1813ஆம் ஆண்டு சாசன சட்டம். பிரிட்டிஷ் அரசியலமைப்பு அதிகாரம் இந்திய பிரிட்டிஷ் பகுதிகளுக்கு வழங்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசியலமைப்பு அதிகாரம் வந்து இந்திய பிரிட்டிஷ் பகுதிகளுக்கு வழங்கப்பட்டது. ஸோ அடுத்த 20 வருஷம் கழிச்சு 1833 அந்த சாசன சட்டம்ல வில்லியம் பெண்டிங் வராரு. ஜேம்ஸ் மில் அப்படிங்கிறவரோட எண்ணம் தான் வந்துட்டு இந்த சாசன சட்டம். அடிமை முறை வந்து இங்க ஒழிக்கிறாங்க. வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவி வந்து இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் பதவியாக மாற்றம் செய்யப்படுது. வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் பதவியாக மாற்றம் செய்யப்படுது. சீனால வந்து தேயிலை வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்களே அது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு மற்ற நாடுகளோட வச்சுக்கிறாங்க. இங்கிலாந்து தொழில்துறை புரட்சி இந்தியாவில் தலையிடா கொள்கையை அறிமுகம் செய்தது. இங்கிலாந்துல வந்து தொழில்துறை புரட்சி நடக்குது. ஸோ அதன் காரணமாக இந்தியாவில் பார்த்தோம்னா தலையிடா கொள்கையை வந்து நம்ம பின்பற்றுவோம் அப்படிங்கறத சொல்றாங்க.